நான் குவிட் பண்ற முடிவு வந்து நான் ரொம்ப சீக்கிரமே எடுத்துருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். லாஸ்டா ஒன்னு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். எங்க சுத்துற பம்பரத்து மேலதான் எல்லாரோட கண்ணும் இருக்கு. ஆனா சுத்தி விட்ட சாட்டை மேல யாருக்குமே கண்ணு இல்ல. அது ஏன்றது எனக்கும் புரியல. லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி முடிஞ்ச இஷ்யூவை இன்னைக்கு இவங்க ஏன் எடுத்து பேசணும்? அடடா கிரியேட்டர்ஸ் வந்து நாங்க எங்க வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம், நாங்க யாரை வச்சு எந்த மேனிபுலேஷனும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் சித்ரிகன்ஸ் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அடடா கிரியேட்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணி என்ன ஒரு வீடியோ பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன் இன்னொன்னு இப்படி ஒரு 2 பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனையை நான் பஞ்சாயத்து பண்ணி மக்களுக்கு உண்மையை சொல்றேன்னு நினைக்கிறவங்க 2 பேர்கிட்டயுமே கேட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பண்ணியிருந்திருக்கணும். பட் அடடா கிரியேட்டர்ஸ் கொடுத்த ஒன் சைட் ஆஃப் கான்வர்சேஷனை மட்டும் வச்சு வெறும் சுதர்ஷன் பேசினதை மட்டும் வச்சுமே போட்டிருக்கீங்களே. சுதர்ஷன்ட்ட என்ன ஸ்டோரி நடந்துச்சுன்னு ஏன் கேட்கல? இப்போ ஒரு கிரியேட்டர் அந்த மாதிரி பண்றாரு, அவர் வந்து கேட்கல, அன்சப்ஸ்கிரைப் பண்றான், உர்ரா வண்டி அப்படின்னு ஒரு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும் சார், பயம் வரும் சார். பயம் இருக்கணும்டா. பிரிங் கேன்சல் கல்ச்சர்ன்றது தான் இதுக்கு சொல்யூஷன். இதை ஏன் நான் வந்து எவ்வளவு சுத்திட்டு கடைசி சொல்றேன்னா, ஐ டோன்ட் வாண்ட் பி த ஒன் ஹூ சேஸ் தீஸ் வேர்ட்ஸ். ஏன்னா நாளைக்கு நீங்க ஏதாச்சும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்னாலதான்ற மாதிரி வந்துடக்கூடாதுக்காக நான் சொல்லாம இருந்தேன். பட் பரவாயில்ல, வரும்போது பாத்துக்கலாம். நான் சொல்றேன், பிரிங் பேக் கேன்சல் கல்ச்சர் ஆர் பிரிங் கேன்சல் கல்ச்சர் டு தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி. அப்போ மட்டும்தான் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும். இதுவே வெஸ்டர்ன்ல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா இந்த மாதிரி உட்காந்து ஒவ்வொரு கிரியேட்டர் போட்டு சண்டைலாம் போட மாட்டாங்க. வியூவர்ஸ் அடிச்சு உட்கார வச்சு ஏய் மணிப்பிகள்ரா அப்படிதான் இருக்கும். ஏன்னா வியூவர்ஸ் தான் அல்டிமேட் ஹைரார்கில இருக்க பர்சன். வியூவர்ஸ் டிசைட் ஹூஸ் ரைட் அண்ட் ராங். ஆனா இங்க அப்படி இல்லையே. நீங்க வந்து இப்ப டெக் சூப்பர் ஸ்டார் பிரச்சனை நடந்தது, அவர் என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க நீங்க பாத்தீங்க. இப்ப அவருக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா? ஒரு 4 வீடியோல கமெண்ட் போடுவீங்க, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும், அவ்வளவுதான். அப்ப